வணக்கம். சிறகடிக்க அசரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மனஜந்தி விஷயட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஒரு 5 செவ்வாய் குறையுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இந்த மனஜந்தி விஷயட்டு இருக்கும்போது இங்கே ரோகிணி கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ரோடு வந்து நீ பேசாமல் அவங்க அப்பா கிட்ட கேட்டுப்பாரு, கண்டிப்பாக அவர் வச்சு காசு வச்சிருப்பாரு. ஏன்னா மீனாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக அவர்கிட்ட காசு இருக்கும். நீ கேட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக உனக்கு தருவாங்க. ஏன்னா வந்து நீ செலவு பண்ணுறது கேட்கல, பிஸ்னஸ் வந்து நான் கேட்குறேன், கண்டிப்பாக தருவேன், நீ வேணா கேட்டுப்பாரு அப்படிங்கிறது. ஸோ ரோகிணி இருக்காங்க. அப்போ இங்க மனோஜ் சரி ரோகிணி நீ சொன்ன மாதிரியே பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவசர அவசரமாக எங்கள் ரோகிணி கூட்டிகிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. போனேன் எங்கள் அண்ணாமலை கிட்ட, அப்போ அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா அப்படின்னு மனோஜ் எல்லாருமே இருக்கும்போது இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, என்னடா அது என்ன பேச போகிறான்னு தெரியலையே அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறான். என்னடா விஷயம் அப்படின்னு அண்ணாமலை இங்கே கேட்டுருக்காங்க. அப்போ இங்கே மனோஜ் இல்லைப்பா எனக்கு ஒரு 5 லட்சம் தேவைப்படுத்துப்பா, நான் அந்த ஆர்டர் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ அந்த விஷயமா எனக்கு ஒரு 5 lakhs கம்மியாகுது, கொஞ்சம் தர முடியுமாப்பா அப்படிங்கிறது மனோஜ் கிட்ட அப்படி நான் நம்மள இங்கே பாடுறா பிஸ்னஸ் விஷயமா என்கிட்ட காசு கேட்காத, கண்டிப்பாக என்னால் தர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் உனக்கு 30 லட்சம் கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே தர முடியாது அப்படின்னு அண்ணாமலை ஸோ எடுத்தவங்க கொடுத்தோன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ஸோ மூஞ்சி அடித்த மாதிரி இங்கே மனசுக்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. எங்கள் மனசு இந்த என்னப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ்வளோதான்டா அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே விஜய்க்கு என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படி இருந்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஏதாச்சும் பேச போனால் அந்த 30 லட்ச ரூபாய் கேட்பாரு, நம்ம சைலண்டாக இருப்போம் அப்படிங்கிறது. விஜயும் சைலண்டாக இருக்காங்க. அப்போ இந்த விஜய் என்னப்பாச்சு தலைவலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் மனசு இந்த ஆமாம்மா ஒரே தலைவலிமா அப்படின்னு அவ்வளோ செய்யிட்டு இருக்கேன். இங்கே விஜயா வந்து சரி ரோகிணி போய் டீ எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மனஞ்சது ரோகிணி வெயிட் பண்ணு, எதுக்கு நீ டீ எடுத்துருவோனா அப்படிங்கிறது மனஜும் கிட்ட இருக்காங்க. அப்போ இந்த கூட என்ன மனஜ் வச்சு அமைச்சிட்டு இருக்கும்போது இங்கே பாரு, நீ வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் கோடீஸ்வரி ஆக போகிற, கோடீஸ்வரிக்கு ஹஸ்பண்ட் ஆக போகிற, அப்புறம் நீ நடந்தெல்லாம் போகக்கூடாது, காரில் தான் எல்லாம் போகணும், புரியுதா? அது இல்லாமல் நீ இந்த மாதிரி டீ எடுத்துகிட்டு வருது, சாப்பாடு எடுத்துகிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் நீ பண்ணக்கூடாது, புரியுதா? சொல்லிங்கிறது ரொம்ப தெனாவட்டா பேசவும் செய்கிறாங்க. அப்போ இந்த மனது வந்து நீ ஃபஸ்ட்டு உக்காரு, ஆஃப்டர் ஆல் நம்ம வீட்டில் பூ கட்டுறவருக்கால அவகிட்ட சொன்னால் எடுத்துகிட்டு வரப்போறா அப்படின்னு சொல்லிங்கிறது மரியாதை கோராவா இங்கே மீனாவை சொல்லவும் செய்கிறாங்க. எது கேட்ட ஸ்ருதிக்கு பயங்கரமான கோவருது. மனோஜ் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கே உங்களுக்கு எங்கே கோவருது, நான் சொன்னது மீனாவங்க அப்படின்னு மனோஜ்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க இப்போ வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் தெனாவிட்டாக இருக்கீங்களோ அந்த தெனாவிட்டதுக்கு காரணமே மீனா தாங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மனோஜ் வந்து என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்ருதி வந்து ஆமாங்க இந்த ஆர்டர் எடுத்து கொடுத்தது ரோகிணி கிடையாது அப்படின்னு சொல்லிங்கிறது ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹாப்பந்து விஜய் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து ஆமாங்க டீம் இந்த ஆர்டர் எடுத்து கொடுத்தது மீனை தான், மீனா வழியாக தான் இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அவங்க மட்டும் உங்களுக்கு சஜஷன் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாரும் முன்னாடியுமே இந்த உண்மையை போட்டு உடைக்கவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்தது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுல பெல் ஐக்கன் பிடிச்சிக்கும். நன்றி, வணக்கம்.